நாட்டின் எதிர்கால சந்ததியினரை தன்வசப்படுத்தியுள்ளது. இந்த போதைப்பொருள் மற்றும் அரசியல் தொடர்புகள் குறித்து சமூகத்துக்குள் பல்வேறு கருத்துக்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. நாட்டின் அபிவிருத்தியை முடக்கி மனித வளத்தை இல்லாதொழிக்கும் போதைப் பொருளுக்கு எதிராக நியூஸ் ஃபர்ஸ்ட் தற்போது திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் நாம் கடந்த சில நாட்களாக பல்வேறு வகையில் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தோம். கடந்த சில நாட்களாக அதிகம் பேசப்பட்ட குட்டகத்தன கொலை சம்பவங்கள் மற்றும் போதைப் பொருள் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகள் குறித்து இன்று நாம் அவதானம் செலுத்துகிறோம். மாணிக்கக்கல்லுக்கு பிரபலியமான கஹபாத்து நகரை அண்மித்துள்ள விவசாய வளம் கொண்ட பகுதியே கொட்டகத்தென. இந்த பகுதிக்கே அழகு சேர்த்த நீரோடையே இது. இந்த நீரோடையூடாக பாரிய சட்டவிரோத மதுபான வர்த்தகம் இடம்பெற்றதை அடுத்து இந்த ஓடை சட்டவிரோத மதுபான ஊற்றி என அந்த பகுதி மக்களால் அழைக்கப்பட்டது. இந்த சட்டவிரோத மதுபான வர்த்தகத்தை கிராமத்தைச் சேர்ந்த சிலர் சிறிய அளவில் முன்னெடுத்து வந்த நிலையில் அரசியல்வாதிகளின் சகோதரர்கள் அதனை பாரிய அளவான சட்டவிரோத வர்த்தகமாக மாற்றியிருந்தனர். இந்த பிற்புலனில் 2008ஆம் ஆண்டு முதல் பல கொலை சம்பவங்கள் பதிவாகியிருந்த போதிலும் தொடர் பெண் கொலைகளின் ஆரம்பம் 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாய் மற்றும் மகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் முதல் ஆரம்பமானது. சம்பவம் தொடர்பில் குடக்கவல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் LH தர்மசிறி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் அப்போது பிரபல அரசியல்வாதி ஒருவரின் இணைப்பு செயலாளராக கடமையாற்றி வந்துள்ளார். சம்பவத்தில் 19 வயதான கவிந்தியா வதுராங்கனி என்ற யுவதி ரத்னபுரி ஃபெர்கசன் மகளிர் பாடசாலையில் கல்வி பயின்று வந்தார். இந்த இரட்டை கொலையின் பிரதான சந்தேக நபரான ராஜுவின் வீடு கொலை செய்யப்பட்ட யுவதியின் வீட்டுக்கு அருகே காணப்படுகிறது. ராஜு என்ற நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான தர்மசிறியின் சகோதரர் ஆவார். போதைப்பொருள் வர்த்தகமே இந்த இரட்டை கொலைக்கான காரணம் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. 18 மனித கொலைகள் இடம்பெற்றன. குடு வர்த்தகமே இந்த 18 மனித கொலைகளுக்கும் பிரதான காரணமாக அமைந்துள்ளது. கொட்டகெத்தனவிற்கு பிரபல அரசியல்வாதிகளே இதனை கொண்டு வந்தனர். அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடைய செயலாளர்கள் இணைந்தே இந்த கவிந்தியாவும் அவருடைய அம்மாவையும் கொலை செய்தனர். இந்த சிறுமியை பயன்படுத்தி போதைப் பொருள் பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. அந்த விடயம் வெளியானமே இந்த கொலைக்கான முக்கிய காரணம். கவிந்தியா மற்றும் அவருடைய தாயின் கொலையை தொடர்ந்து 1 வருட காலத்திற்குள் 8 பேர் கொலை செய்யப்பட்டனர். சில வீடுகளின் கதவுகள் இரவு வேளையில் தட்டப்பட்டுள்ளன. இங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த வர்த்தகத்தை விஸ்தரிப்பதற்கான தேவை இவர்களுக்கு இருந்தது. எவ்வித அச்சமும் இன்றி குடு வர்த்தகம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் நகர் பகுதிக்கு சென்று கதைக்க முடியாது. நகர் பகுதியில் போலீஸ் உத்தியோகத்திற்கு உரிய முறையில் கடமைகளை செய்ய இடமளிக்கப்படவில்லை. இவை எமது கண்களால் கண்ட விடயங்கள். போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அழுத்தங்களை கொடுத்தனர். அதன் பின்னர் போதைப் பொருட்களை கொண்டு வந்து சிறார்கள் ஊடாக அவற்றை பரிமாற்றம் செய்துள்ளனர். அவர்களின் தேவைக்கேற்றவாறு செய்ய முயற்சித்தனர். சிறிய பரம்பரையை இல்லாதொழிப்பதற்காக ஆயுதங்களை அவர்கள் கைகளுக்கு எடுத்தனர். சிறார்களுக்கு அச்சம் இல்லாது போனது. அரசியலுக்குள் நுழைந்ததன் பின்னரே கொட்டகெத்தனவிற்கு குடு கொண்டு வரப்பட்டது. இதனாலேயே இந்த 18 கொலைகளும் இடம்பெற்றன. அமைச்சர்களே குடுவை கொண்டு வந்து இந்த கொலைகளை முன்னெடுக்க காரணமாக இருந்தனர். கைது செய்யப்பட்டிருந்த அந்த அரசியல்வாதிகளின் சகோதரர்கள் கொலை செய்யவில்லை என்று கூறியதனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறையில் இருந்தவர்களை பிரபல்யமான ஒருவரை காப்பாற்றியுள்ளார். அந்த உறுப்பினர்கள் குடுவை கொண்டு வருவோர் ஆகியோரை கைது செய்யுமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். මන්ත්‍රීවරු කුඩු ගේන මිනිස්සුත් අත්අඩංගුවට ගන්න කියලා අපි ඉල්ලා අපි එකම ඉල්ලීමක් තමයි ඉල්ලන්නේ. சட்ட ரீதியில் அவர்களுக்கு தண்டனை வழங்குமாறே கொட்டகெத்தன மக்கள் சார்பில் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். எனது சகோதரியும் மகளும் மாத்திரமே அந்த வீட்டில் இருக்கின்றார்கள். அவர்களின் வீட்டு கூரையை பிரித்து வீட்டிற்குள் இறங்க அந்த கொலைக்காரர்கள் முயற்சித்துள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் எனது தம்பிக்கு கூறியதை அடுத்து தம்பி அவர்களை அழைத்து வந்து விட்டார். அந்த வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் தமது வேலையை செய்ய முடியவில்லை எனவும் போலீஸ் நிலையத்தில் ஒருவர் கூறியுள்ளார். அதனாலேயே அந்த வீட்டில் உள்ளவர்களை கொலை செய்துள்ளனர். இல்லை, போதைப் பொருள் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது போதைப் பொருள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றால் சந்தேக நபர்களின் கைகளில் போதைப் பொருள் இருக்க வேண்டும். எனினும் அந்த பிரதேச சபையின் உறுப்பினரது சகோதரர் குடு போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை? இல்லை, ஹெரோயின் கைப்பற்றப்படவில்லை. வெலேசுதா என்கின்ற சந்தேக நபரிடமிருந்து பலரின் பெயர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. எனினும் அவர்களை கைது செய்ய முடியாது. கொட்டகத்தின சம்பவத்தின் போது போதைப் பொருள் தொடர்பான தகவல்கள் கிடைத்த போதிலும் போலீசார் அது குறித்து எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என நான் கூறினால்
இல்லை, அதனை நாம் நிராகரிக்கிறோம். உறுதியான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் நாம் பின்வாங்குவதில்லை. போதைப்பொருள் பொதிகள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்த போதிலும் வழக்கு தாக்கல் செய்ய முடியவில்லை. வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும்.